டிசி லோகேஷ் கனகராஜ், வமிகா கேபி, சஞ்சனான்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, போலீஸ்க்கு சொந்தமான கன் எல்லாம் ஒரு குரூப் கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கொல்லப்படுறாரு. இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் தன்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டெபியூட்டை கொடுத்துருக்காரு. லோகேஷ் தேவதாஸ் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தி தன்னோட பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, தன் காதலிக்கு ஒன்றுனா துடிக்கிற சீன்லேயும் ஆக்ஷன் சீன்லேயும் அவரோட கதாபாத்திரத்தை அழகாக கேரி பண்ணிவிட்டு படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அடுத்து சஞ்சனா கதாபாத்திரம் சின்ன போர்ஷனாக படத்தில் வந்தாலும் படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து சந்திரா கதாபாத்திரத்தில் வமிகா கேபி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்க ரோல் ஆகட்டும், படத்தில் அவங்க பண்ணுற ஆக்ஷன் சம்பவம் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். படத்தில் தேவதாஸோட அப்பாவாகட்டும், போலீஸ் ஆஃபீஸராக நடித்த வில்லன் ஆகட்டும், தேவதாஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் டிரைவர்னு நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் சுத்தமாக இல்லை. சென்சார் தான் கொடுத்துட்டாங்களேன்னு இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசாமல் படத்துக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசியிருக்கிறது படத்துக்கு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அனிருத் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்மில் பட்டையை கிளப்பியிருக்காரு. படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி கூடுதல் பலனே சொல்லலாம். வைட் ஆங்கிள், க்ளோஸ்அப் ஷாட்னு பல இடத்துல ஃப்ரேமே கதை சொல்லுது. டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் படத்தோட ரைட்டிங்லேயும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ரத்தம் தெறிக்க ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை கொடுத்துருக்காரு. அருண் மாத்தேஸ்வரன் ஃபிலிமோகிராஃபிலேயே இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஆக்ஷன் படம்லாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.